ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிண்ணத்தால் ஒரு கப்பு துவரம்பருப்பு, ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் ஆகுது ஊற வச்சு. அதுக்கு தேவையானது பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு. இதிலே உருண்டைக்கும் எடுத்துக்கணும், தாளிக்கிறதுக்கும் எடுத்துக்கணும். பூண்டு உருண்டைக்கு மட்டும்தான், தக்காளி தாளிக்கிறதுக்கு மட்டும்தான். அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். குழம்புத்தூள் முடிஞ்சிருச்சு, இனிமேல் தான் அரைக்கணும். அதனால் ஆச்சித்தூள் தான் போட போகிறேன். வாங்க செய்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். 1.5 தக்காளி தாளிக்கிறதுக்கு அரிஞ்சிருக்கிறேன். இப்போ இந்த 1.5 தக்காளி நம்ம புளி கரைச்சிருக்கோம் இல்லையா, அதில் போட்டு இதோடையே கரைச்சிப்போம். தக்காளி ரொம்ப அழுத்தமாக டைட்டாக இருக்குது. அதனால் நான் சின்ன சின்னதாக அரிஞ்சு தான் பிசைஞ்சு விட்றேன். புளி பழைய புளிங்கிறதுனால ரொம்ப கருப்பாக தெரியுது. தேவையான அளவு குழம்புத்தூள் போட்டுப்போம். தேவையான அளவு மட்டும் போட்டுப்போம். இப்போ தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டோம். ஆனால் கொஞ்சம் உருண்டை குழம்புக்கு தண்ணியாக தான் இருக்கணும். உருண்டை சேர்க்குறப்ப ரொம்ப திக்காகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ வாங்க தாளிச்சு விடுவோம். இப்போ கடுகு போடுறேன். அப்புறம் வெந்தயம் போடுறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியாக அரிஞ்சு வச்சுருக்கிறத அப்படியே போட்டுருவோம். இப்போ லைட்டாக உப்பு போட்டுப்போம், இது வதங்கிறதுக்காக. அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம், பத்தலைன்னா கூட சேர்த்துக்கலாம் மறுபடியும். நான் எப்போதும் அப்படி தான் போடுவேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டுப்போம், ஏன்னா காரம் பத்தாது. அதனால் இப்போ கரைச்சி வச்சுருக்க குழம்ப எடுத்து ஊற்றிடுவோம் அதில்.
ஓகே, இது குழம்பு கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம போய் உருண்டைக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம். வாங்க. பருப்பு கழுவி வச்சுருக்கேன். இப்போ பருப்பை கழுவி வச்சுருக்கேன். என்னென்ன போட்டு அரைக்கணும்னா, சோம்பு கொஞ்சம் போட்டுப்போம். சோம்பு கொஞ்சம், லைட்டாக மிளகாத்தூள். இது நம்ம உருண்டைக்கு உருட்டுறப்ப கூட போட்டுக்கலாம், ஆனால் இப்போ லைட்டாக கொஞ்சம் போட்டுப்போம். அந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு லைட்டாக இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, குழம்புலையும் உப்பு இருக்கும். இதை போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் பருப்பு. இப்போ வெங்காயம் பூண்டு சேர்த்து அதில் போட்டுருவோம். அது கூட ஒரு 2 கொத்து முருங்கைக்கீரை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு காரம் உங்களுக்கு போதுன்னா அந்தளவு சேர்த்துக்குங்க, பத்தாதவங்க மறுபடியும் சேர்த்துங்க. எங்களுக்கு காரம் கொஞ்சம் பத்தாதுன்னா மறுபடியும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். போதும். இதை நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்துருவோம். இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். பருப்பு உருண்டைக்கு வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிங்க. நிறையா இருந்தது, அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். சாயந்தரம் எண்ணெயில் போட்டு பாப்பாவுக்கு வடை மாதிரி போட்டு கொடுத்துக்கலான்னு. இது போதும், அதனால் குழம்புக்கு இது மட்டும் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்படி ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம உருண்டை போட்டோம்னா கெட்டியாக வேறு ஆகிடும். அதே மாதிரி குழம்பு வந்து பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தான் உருண்டை போடணும். இப்போ குழம்பு நல்லா இருக்குது, நான் செக் பண்ணிட்டேன், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. உருண்டை போடுறப்ப அடுப்பை சிம்மில் வச்சுப்போம். ஒன்று ஒன்றா மெதுவாக போடுவோம். இப்போ பாருங்கள், உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பும் ஆஃப் பண்ணியாச்சு. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த பக்கம் குழம்பு வச்சாச்சு, இந்த பக்கம் சாதம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெடி ஆனதும் நாங்களும் சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, பாய்.